சயின்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா 9th 10th 8th இதில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். 6th 7th ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக கூட ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து 9th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இயற்பியல் அளவுகள் மற்றும் அலகுகள். சரியா? ஃபஸ்ட்டு வந்து இயற்பியல் அளவுகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரண்டாக வெளிப்படுத்தலாம். ஒன்று வந்து அடிப்படை அளவுகள், இன்னொன்று வழி அளவுகள். வேறு எந்த அளவினாலும் அளவிட முடியாத பேசிக் அளவுகளை தான் அடிப்படை அளவுகள்னு சொல்லுவோம். நீளம், நிறை, காலம், வெப்பநிலைன்ட்டு. அளவிடக்கூடிய அளவுகள் வந்து வழி அளவுகள் அப்படின்னு சொல்லுவோம். பரப்பளவு, கன அளவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறது. சரியா? அலகு அப்படின்றது தெரியாத அளவுடன் ஒரு தெரிஞ்ச ஒரு அளவு வந்து ஒப்பிடுறது தான் வந்து அலகு. சரியா? தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். விளையாண்டு எல்லாத்தையெல்லாம் ரீட் பண்ண தேவையில்லை. அடுத்து சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். இதுனா ஃபீட், பவுண்ட், செகண்ட். மீட்டர், கிலோகிராம், செகண்ட். 3 அளவுகள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஐ அளவுகள் வந்து பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுக்கான பொது மாநாட்டில் எஸ்ஐ அலகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு உருவாச்சு. ஸோ வந்து இந்த 3ல் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிவிட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து வெப்பநிலையோட அளவு வந்து கெல்வின், அதனால் குறிக்கிறோம். மின்னோட்டம்னா ஆம்பியர், ஒளிச்செறிவினா கேண்டிலா, பொருளின் அளவு வந்து மோல். சரியா? ஒளியானது வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரம் தான் ஒரு மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒளியானது வெற்றிடத்தில் எவ்வளோ தூரத்தை கடக்குது அப்படின்னா 1/29979245 சரியா? பரப்புனா நீளம் இன்ட்டு அகலம் மீட்டர் ஸ்கொயர்டு, பருமன்னா மீட்டர் கியூபு, அடர்த்தினா நிறை பை பருமன் தான் வந்து அடர்த்தி. ஸோ கிலோகிராம் பை மீட்டர் கியூப். திசை வேகம் நமக்கு 3 இடப்பெயர்ச்சி பெயர் மீட்டர் பெர் செகண்ட். உந்தம்னா உந்தம் வந்து நிறை இன்ட்டு திசை வேகம். ஸோ வந்து நிறை இன்ட்டு திசை வேகம். நம்ம வந்து எம் இன்ட்டு வின்னு படிச்சிருப்போம்ல, அதுதான் உந்தம்னா எம் இன்ட்டு வி. ஸோ நிறை இன்ட்டு திசை வேகம். அடுத்து முடுக்கம்னா திசை வேகம் பை காலம், மீட்டர் பெர் வினாடி ஸ்கொயர். அடுத்து விசைன்னா ஒரு நிறைய முடுக்கி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறது. ஸோ நிறை இன்ட்டு முடுக்கம். அழுத்தம்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் ஒரு விசையை கொடுக்குறது. விசை பை பரப்பளவு. ஸோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். ஆற்றல்னா விசை இன்ட்டு தொலைவு, நியூட்டன் மீட்டர். இது வந்து நமக்கு தெரியல. விசை ஆற்றல்னாலே நியூட்டன் மீட்டர். பரப்பு இழு விசை அப்படின்னா நியூட்டன் பெர் மீட்டர். ஆற்றல்னா நியூட்டன் மீட்டர். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் மாதிரி. பரப்பு இழு விசைன்னு ஒரு பரப்பில் எவ்வளோ விசை கொடுக்குறோம், ஒரு பரப்பில் எவ்வளோ விசை கொடுக்குறோம். ஸோ விசை பை நீளம். ஒரு நீளத்தில் தான் வந்து விசை ஒரு பரப்புனா பரப்புன்னு கிடையாது, மீட்டர் ஸ்கொயர் வராது, நியூட்டன் பை மீட்டர்னு தான் வரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். அடுத்து வந்து மிகப்பெரிய தூரங்களை அளக்கிறதுக்கு வந்து வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம் 3 யூஸ் பண்ணுறோம். வானியல் அலகுனா ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஸோ அது வந்து எவ்வளோனா 1.496 × 10^11 மீட்டர். அடுத்து வந்து ஒளியாண்டுனா ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு தான் ஒளியாண்டு. ஒளியாண்டு அப்படின்றது 9.46 × 10^15 மீட்டர். இதுதான் வந்து ஒளியாண்டு. லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இல்லைன்னா லைட் இயர் அப்படின்னு எழுதி இதில் மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா 9. ஸோ 9ல் தான் ஆரம்பிக்கும். 9.46 × 10^15. ஓகேவா? விண்ணியல் ஆரம் அப்படின்றது வந்து ஆரம் 3 லெட்டர் இருக்கா. ஸோ 3.26 ஒளியாண்டு. விண்ணியல் ஆரம்ன்றது 3.26 ஒளியாண்டு. கிலோமீட்டர் அப்படின்னா 10^3 மீட்டர். வானியல் அலகு ஒரு அஸ்ட்ரானிக்கல் யூனிட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வானியல் அலகுனா என்னன்னு திரும்ப சொல்லிடுறேன். வானியல் அலகுனா புவியோட மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையேயான சராசரி தொலைவு தான் வானியல் அலகு. வானியல் அலகுனா ஒரு சூரியன் மையத்திற்கும் நம்ம புவியோட மையத்திற்கும் இருக்கிற சராசரி தொலைவு தான் வானியல் அலகு. ஒரு அஸ்ட்ரானிக்கல் யூனிட் = 1.496 × 10^11 மீட்டர். இதுதான் வானியல் அலகு. அடுத்து ஒரு லைட் இயர் அப்படின்றப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்க்குறப்போ 9 இருக்குது. ஸோ 9.46 × 10^15 மீட்டர். அடுத்து வானியல் ஆரம் 3 லெட்டர் 3.08 × 10^16 மீட்டர். இதெல்லாம் மறந்தால் கூட அந்த 4 ஆப்ஷனில் பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும். நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் எதுனா ஆல்ஃபா சென்டாரி. சூரியனிடமிருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் வந்து இது இருக்குது. நமக்கு பக்கத்தில் இருக்குதுன்றனால 1 பாயிண்டில் இருக்குது. 1.36 விண்ணியல் ஆர தொலைவில் இருக்குது. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்களில் வந்து தெரியும் நட்சத்திரங்கள் சூரியன்லேருந்து 500 விண்ணியல் ஆர தொலைவிற்குள் தான் 500க்குள்ளே தான் இருக்கும். 500க்குள்ளே இருந்தால் தான் வந்து நமக்கு என்ன கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மூலக்கூறில் உள்ள 2 அணுக்களுக்கு இடையே உள்ள தொலைவு, உட்கருவின் அளவு, ஒளியின் அலைநீளம், இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுகளை அளக்கிறதுக்கு ஆங்ஸ்ட்ராங் யூஸ் பண்ணுறாங்க. 10⁻⁻ இருக்கிறதுக்கு. சரியா? ஃபெர்மி அப்படின்னா 10⁻⁻15 மீட்டர்.
ஸோ அதுவே இஃப்னு வருதுல்ல 5. ஸோ 10⁻⁻15. ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னா 10⁻10 மீட்டர். நானோனா 10⁻9. மைக்ரோனா 10⁻6. மில்லிமீட்டர்னா -3. சென்டிமீட்டர்னா -2. சரியா? எஸ்ஐ அல்லாத பிற அலகு எஸ்ஐ அலகுடன் பயன்படுத்தப்படுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிறை வந்து 1 கிலோகிராம். பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் என்ற இடத்துல எடை அளவீடுகளான பன்னாட்டுலேருந்து பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையான எடையை தான் எல்லாத்துக்கும் மாடலாக வச்சுட்டு எடையை வந்து அளக்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த அளவு வந்து பார்த்துடலாம். ஸோ பெரிய அளவுகள் என்னென்னா குவிண்டால், மெட்ரிக், டன்னு. சரியா? இப்போ வந்து 1 கிராம் அப்படின்றது இது நமக்கு தெரியும். 1/1000 கிலோகிராம். 1000 கிலோகிராம் சேர்ந்தது 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம். சரியா? அதே மாதிரி 1 மில்லிகிராம்னா 10⁻³ கிராம். 1 குவிண்டால்னால் என்ன? 1 குவிண்டால் அப்படின்னா 100 கிலோகிராம் சேர்ந்தது 1 குவிண்டால். 1 மெட்ரிக் டன் அப்படின்னா வந்து 10 குவிண்டால் சேர்ந்தது 1 மெட்ரிக் டன். அப்போனா 1000 கிலோகிராம் சேர்ந்தது 1 மெட்ரிக் டன். மெட்ரிக் டன் தான் இருக்கிறதுலே பெருசு. சரியா? 1 குவிண்டால் கியூ அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 குவிண்டால்னால் 1 கியூ அப்படின்றது வந்து இந்த மாதிரியே 2 0 வரும். ஸோ 100 கிலோகிராம். சரியா? 1000 கிலோகிராம் அதாவது 10 குவிண்டால் சேர்ந்தது தான் 1 மெட்ரிக் டன். சரியா? அணு நிறை அலகு 1000 கிராம் சேர்ந்தது எப்படி 1 கிலோகிராம் ஆகுமே அதே மாதிரி தான் 1000 கிலோகிராம் சேர்ந்தது 1 மெட்ரிக் டன். இருக்கிறதுலே பெரிய அளவு. அணு நிறை அலகுனா ஒரு AMU. இது வந்து கார்பன் 12 அணுவின் நிறையில் 1/12 மடங்கு தான் வந்து அணு நிறை. ஓகேவா? 1 ml நீரின் நிறை வந்து கிட்டத்தட்ட 1 கிராம். 1 லிட்டர் நீரின் நிறை கிட்டத்தட்ட 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் வந்து ஒளியானது 2997 இந்த மீட்டர் வேகத்தில் வந்து பரவுவதற்கு வந்து 1 வினாடி ஆகுது. அப்படின்னா வந்து காலத்தின் மிகப்பெரிய அலகுகள் என்னென்னா நாள், மாதம், வருடம், கடைசியாக மில்லினியம். 1 மில்லினியம் அப்படின்னா வந்து இது வருடம் வரைக்கும் நமக்கு தெரியும். அடுத்து மில்லினியம்னா என்ன? 1 மில்லினியம் அப்படின்றது 3.16 × 10⁻9 செகண்ட்ஸ். சரியா? காலத்தின் மிகப்பெரிய அலகுகளில் ஒன்று தான் மில்லினியம். 1 மில்லினியம் அப்படின்றது வந்து ஒரு மில்லியிலேயே 3 லெட்டர் வருதா? மில்லியோட 3 லெட்டர் வருது. ஸோ 3.16 × 10⁻9 செகண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து வெப்பநிலைனா என்ன? நீரின் முப்புள்ளியின் வெப்பநிலை 1/273.16 பின்ன மதிப்பு. ஸோ நீரின் முப்புள்ளினா நிறைவுற்ற நீராவி, தூய நீர், உருகும் பனிக்கட்டி இவை எல்லாமே சமநிலையில் இருக்கும் வெப்பநிலை. எது? நீரின் முப்புள்ளினா நீராவி, தூய நீர், பனிக்கட்டி எல்லாம் சேம் வெப்பநிலையில் இருக்குது. 0 கெல்வின் வெப்பநிலை தான் தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்கிறோம். வெப்பநிலை மற்ற அலகுகள் வந்து டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட். தனிச்சுழி வெப்பநிலை தான் வந்து 0 கெல்வின். சரியா? அடுத்த அலகுகளுக்கான முன்னீடுகள். அணுவின் உட்கருவின் ஆரத்தினை என்னன்னு சொல்கிறோம்னா 10⁻−15 மீட்டர் எனவும், இரு விண்மீன்களுக்கு இடையேயான தொலைவை வந்து 10⁻26 மீட்டர் எனவும். 2 விண்மீன்களுக்கு நடுவில் எவ்வளோ இருக்குது? 10⁻26. உட்கருவின் ஆரம் வந்து 10⁻−15. அணுக்கரு அப்படின்னு பார்த்தோன்னா 5 டிஜிட் இருக்கும். அணுக்கரு எப்படி எழுதினாலும் 5 டிஜிட் வரும். ஸோ -15 ஞாபகம் வச்சுக்கணும். 2 விண்மீன்களுக்கு இடையிட்ட தொலைவு வந்து 10⁻26 மீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி? எலக்ட்ரானின் நிறை வந்து 9.11 × 10⁻−31 கிலோகிராம். எலக்ட்ரானின் நிறை எவ்வளோ? 9.11 × 10⁻−31 கிலோகிராம் எனவும், பால் வெளித்திரளில் அண்டத்தின் நிறையை 2.2 10⁻41 கிலோகிராம் அப்படின்னு அறிகிறோம். சரியா? இது வந்து 10 மடங்கு எவ்வளோ? அது என்ன குறியீடு வந்து சொல்கிறோம் அப்படின்னு. பீட்டானா 10⁻15. டெரா 2 லெட்டர் இருக்கா? ஸோ டெரானா 10⁻12. ஜிகானா 10⁻9. மெகானா 10⁻6. கிலோனா 10⁻3. ஹெக்டா அப்படின்னு ஞாபகம் 2 டிஜிட் இருக்கா? 10⁻2. அடுத்து டெக்கானா வெறும் 10. டெக்கானா 10 வெறும் 10 தான். ஸோ டெசினா இது ஒரு டெசிமல். இதில் இருந்தால் டெசிமல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10⁻−1 0.1. அடுத்து வந்து சென்டிமீட்டர் 10⁻−2. மில்லிமீட்டர் 10⁻−3. மைக்ரோனா 6. நானோனா 9. பிக்கோனா 12. ஃபெம்டானா இது உஃபில் வருதுல, அது வந்து 10⁻−15. இருக்கிறதுலே வந்து பெரிய அளவு வந்து பீட்டாவில் வந்து இருக்குது. சின்ன அளவு ஃபெம்டாவில் வந்து முடியுது. சரியா? அடுத்து எஸ்ஐ அலகுகளை எழுத பின்பற்ற வேண்டிய விதிகளும் மரபுகளும் என்னென்ன அப்படின்னா, முதல் எழுத்து பெரிய எழுத்தாக எழுதணும். முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கக்கூடாது. முழுசாக எழுதும் போது, அதாவது இப்போ ஒரு அலகை முழுசாக எழுதும் போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அறிவியல் அறிஞர்கள் பெயர்களில் எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா
அதை வந்து ஒரே லெட்டரில் குறிக்கும் போது அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதலாம். குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகளின் குறியீடுகளை வந்து எம், கேஜி அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் தான் குறிக்கணும். அறிவியல் அறிஞர் பெயராக இருந்தால் மட்டும் தான் கேபிட்டல் லெட்டரு. அலகுகளின் குறியீடுகளுக்கு இறுதியிலோ இடையிலோ நீர்த்தல் குறிகள் போன்ற எந்த குறியீடுமே வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. அலகுகளின் பன்மையில் எழுதக்கூடாது, கிலோகிராம்ஸு பன்மையில் எழுதக்கூடாது. அடுத்து டிகிரி செல்சியஸ்ன்னு தான் எழுதுவோம், டிகிரி ஃபாரன்ஹீட் எழுதக்கூடாது. சரியா? இது வந்து டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட் தான். ஓகே, டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட் தான் எழுதணும் சார், சும்மா எழுதக்கூடாது. அடுத்து வந்து இது வந்து இப்படி எழுதாமல் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண் மதிப்புக்கும் அலகுகளுக்கும் இடையில் இடைவெளி இட வேண்டும், கேப் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை தான் யூஸ் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு செக்கு, ஆம்பு இப்படிலாம் நம்மளாம் எழுதக்கூடாது. ஒவ்வொரு இருபில் அளவின் எண் மதிப்பையும் அறிவியல் முறைப்படியே எழுத வேண்டும். அதாவது 1 பாயிண்ட், அதாவது ஒரு டிஜிட்டோட புள்ளி வச்சு 10 பவரில் தான் எழுதணும். ஓகேவா? அடுத்து வெர்னியர் அளவி. வெர்னியர் அளவில் வந்து 1 மீட்டர் அளவுகளினால் அளக்க முடிந்த மிகச்சிறிய அளவு தான் மீச்சிற்று அளவு. ஸோ அதை விட சின்னது ஒரு எம்எம், அதாவது 1 மீட்டர் அளவுகோல் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கேலு, அதனால் 1 எம்எம் வரைக்கும் தான் அளக்க முடியும். ஸோ வந்து அதை விட துல்லியமாக அளக்கிறதுக்கு தான் வந்து வெர்னியர் அளவு கொடுத்தோம். ஸோ வெர்னியர் அளவு எந்த அளவுக்கு துல்லியம்னா 0.1 mm. ஸோ 1 mmலேருந்து நம்ம ஸ்கேலே அளக்கும். 0.1 mmக்கு வெர்னியர் அளவு தேவை. 0.01 mmக்கு திருகஅளவி தேவை. சரியா? வெர்னியர் அளவு 0.1க்கு, திருகளவி 0.01க்கு. ஸோ வெர்னியர் அளவின் அமைப்பு, ஸோ சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்கள் குறிக்கப்பட்ட மெல்லிய உலோகப்பட்டியான வெர்னியர் அளவுகள் வந்து இருக்கும். உள்ளீடற்ற பொருளின் ஆழத்தை அளவிட தான் இது பயன்படும். சரியா? இதில் வந்து ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு தேவை. கருவின் மீச்சிற்றளவு அப்படின்னா முதன்மை கோளின் ஒரு மிகச்சிறிய பிரிவின் மதிப்பு பை வெர்னியர் கோள் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. ஸோ மீச்சிற்றளவு அப்படின்றது 1 mm பை அதில் மொத்தம் 10 இது இருக்குமா. ஸோ வந்து மீச்சிற்றளவுன்னா 0.01 சென்டிமீட்டர். ஸோ வந்து வெர்னியர் அளவியின் வந்து மீச்சிற்றளவு அப்படின்றது என்னென்னா 0.01 சென்டிமீட்டர். இது மட்டும்தான் நமக்கு தேவையானது. நமக்கு மொத்த ஃபார்முலா தான் தேவை. அடுத்து சுழி பிழைனா, பிழை வந்து மைனஸில் இருந்தால் ப்ளஸில் எழுதணும், ப்ளஸில் இருந்தால் மைனஸில் எழுதி அது மைனஸ் பண்ணணும். ஓகேவா? நேர்ச்சுழி பிழைனா அதை மைனஸ் பண்ணணும், எதிர்ச்சுழி பிழைனா அது ப்ளஸ் பண்ணணும். இப்போது முதன்மை அளவுகோலின் அளவு, இதில் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் கேட்க போகிறாங்க, வேறு எதுவும் நமக்கு டீட்டெயிலாக தேவை கிடையாது. ஸோ முதன்மை அளவுகோலின் அளவு, மெயின் ஸ்கேலோட அளவு 89 சென்டிமீட்டர், வெர்னியர் ஒன்றிப்பு 4, நேர்ச்சுழி பிழை 0.05 அப்படின்னா சரியான அளவை கணக்கிடணும். இப்போ சரியான அளவை கணக்கிடுறதுக்கு ஃபஸ்ட்டு முதன்மை அளவுகோலின் அளவை எழுதிக்கோங்க. ஓகேவா? இது வந்து எப்படி இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. இது நம்ம இதில் மாற்றணும். இது ஆக்சுவலி வந்து இந்த ப்ராப்ளமில் வந்து எப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னா சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி எம்எம் கொடுக்கறதுக்கு போல் சென்டிமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ 89 மில்லிமீட்டராக இருக்குது. வெர்னியர் ஒன்றிப்பு எவ்வளோனா 4, நேர்ச்சுழிப்பில் எவ்வளோனா 0.05 சென்டிமீட்டர். ஸோ இதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ இது வந்து மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ இதை சென்டிமீட்டரில் மாற்றுறதுக்காக இது என்ன பண்ணுறோன்னா, இது வந்து மில்லிமீட்டரில் இருக்குது கரெக்டாக, அதை வந்து சென்டிமீட்டரில் வந்து 8.9 சென்டிமீட்டர் அப்படின்னு மாற்றுறோம். ஸோ அதை 8ன்னு ரவுண்டாக எடுத்துக்கிறோம், இங்கே 8ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ப்ளஸ், அடுத்து வெர்னியர் ஒன்றிப்பு 4 இன்ட்டு நேர்ச்சுழிப்பில் எவ்வளோ 0.05 சென்டிமீட்டர். ஸோ இதில் வந்து ஆக்சுவலி வெர்னியர் மீச்சிற்றளவு தான் போடணும். மீச்சிற்றளவு எவ்வளோ, மில்லிமீட்டராக இருந்தால் 0.1 மில்லிமீட்டர்னு போடணும். இங்கெல்லாம் சென்டிமீட்டராக தானே இருக்குது. ஸோ 0.01 சென்டிமீட்டர்னு போடணும். ஸோ ஃபஸ்ட்டு முதன்மை அளவு போட்டாச்சு 8 ப்ளஸ் வெர்னியர் ஒன்றிப்பு 4 இன்ட்டு மீச்சிற்றளவு இங்கே போடணும். மீச்சிற்றளவு 0.01. இங்கே வந்து நேர்ச்சுழி பிள்ளையாக இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் 0.05 லாஸ்ட்டில் மைனஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், போட்டோம்னா ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து இது எதிர்ச்சுழி பிள்ளையாக இருந்தால் வெர்னியர் கோளின் அளவீடு வந்து 8, வெர்னியர் ஒன்றிப்பு வந்து 4, எதிர்ச்சுழி பிள்ளைன்றனால மைனஸ் 0.2 மில்லிமீட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதுவும் மில்லிமீட்டரில் இருக்குது, இதுவும் மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ 8 ப்ளஸ் வெர்னியர் ஒன்றிப்பு வந்து 4. ஸோ 4 இன்ட்டு மில்லிமீட்டராக இருந்தால் என்ன பண்ணணும், 0.1 போடணும். 0.1 இங்கே வந்து மைனஸில் இருக்குது, மைனஸ் எதிர்ச்சுழிப்பில் மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் ஆக்கிடணும். ஸோ ப்ளஸ் 0.2 போட்டு எல்லாத்தையும் கூட்டினோன்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த 0.01 அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மின்னணு கணக்கீட்டு கருவியும் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது மின்னணு கணக்கீடு மாதிரி திருக்கழுவிலே மின்னணு கணக்கீடும் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரூ காஜ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸ்க்ரூ காஜில் எப்படி மேனுவலாக கண்டுபிடிக்கிறது. ஸ்க்ரூ ஜகரில் 1 மில்லிமீட்டர்னால் 100ல் 1 பங்கு 0.01 அந்த அளவுக்கு மைன்யூட்டாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து நம்ம
திருகலவி யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் வந்து என்ன இருக்கும், 100 பிரிவுகள் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து புவியிடத் தூரம் அப்படின்னு சொல்லுவோம். புவியிடத் தூரம்னா வந்து புவிக்குள்ளில் திருகு நகர்ந்த தொலைவு பை தலைக்கோள் சுற்றுகளின் எண்ணிக்கை. ஸோ இதில் வந்து மீச்சிற்றளவு எவ்வளோ அப்படின்னா 0.01 mm. அதில் என்ன பார்த்தோம், அதாவது 0.1 mm மினிமம் வந்து 1 mmல இருந்து தான் ஸ்கேலில் அளக்க முடியும். 0.1 mm மினிமம் அளக்கணும்னா எதுக்கு போகணும், வெர்னியருக்கு போகணும். ஸோ அது சென்டிமீட்டரில் பார்த்தும்போது திரும்ப ஒரு 0 முன்னாடி போகுது. அதே மாதிரி அதுக்கும் கீழே 0.01 அளவு அளக்கிறதுக்கு தான் வந்து திருகலவி யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து மினிமம் 0.01 mm. இதில் வந்து 0.01 தான் mmலேயே வரும். ஓகேவா. இதில் வந்து நேர்ச்சுழி பிழை இருந்தால் என்ன பண்ணுறது, எதிர்ச்சுழி பிழை அதை வந்து ப்ராப்ளமாகவே நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 அளவு தான் கொடுத்துருக்காங்க. 5வது பிரிவு, அதாவது பிரிவுகளின் எண்ணிக்கை, அந்த n = 5. அதே மாதிரி ஸோ எண் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே நம்ம மீச்சிற்றளவு எவ்வளோன்னு தெரியும், 0.01. ஸோ இதை 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நேர்ச்சுழி பிழை. அப்போ வந்து என்ன பண்ணணும், இதை வந்து அந்த வேல்யூவோட மைனஸ் தான் பண்ணணும். ஸோ -0.05 போட்டு முடிச்சாச்சு. அடுத்து அதே மாதிரி இதில் என்ன கொடுத்துருக்காங்க, தலைக்குழி 95வது பிரிவு. 95வது பிரிவுனா அந்த 100 பிரிவில் 95வது பிரிவு. ஸோ கழிச்சோம்னா எத்தனாவது பிரிவு, 5. ஸோ 5வது பிரிவு இன்ட்டு 0.01 போட்டாச்சு. இது வந்து எதிர்ச்சுழி பிழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கண்டுபிடிக்கிற வேல்யூவை வந்து ப்ளஸ் போட்டுட்டோம்னா அந்த வேல்யூ வந்து நமக்கு தேவையான வேல்யூவோட கூட்டிக்கணும். அவ்வளோதான். அடுத்து ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் 12%. ஒரு நீல திமிங்கலத்தின் எடை 30 யானைகளின் எடைக்கு சமம். அந்த நீளம் 3 பேருந்துகளின் நிலத்தடிச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு முட்டையின் ஓடு, சரியா, ஒரு முட்டையின் ஓடு, இந்த வெள்ளை கருமுட்டை இருக்கும்ல, ஸோ வெள்ளை கரு இருக்கும், வெள்ளை மஞ்சள் கரு இருக்கும். ஸோ ஒரு முட்டையின் ஓடு, அதில் வந்து வெளியில் இருக்க ஓடை மட்டும் எடுத்துக்காங்க. அது வந்து உள்ளே வந்து வெயிட்டே கிடையாதான். அதில் வந்து 12% வந்து இவ்வளோ தான், அந்த முட்டை ஓடின் எடை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு நீல திமிங்கலத்தின் எடை, இது வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, முட்டை வந்து 12 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. ஒரு முட்டை 12 ரூபாய்க்கு, இந்த நாட்டுக்கோழி முட்டைலாம் 12 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க அப்படிங்க வச்சுக்கலாம். இல்லாண்டி புல்லைன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதில் வந்து 2 கரு இருக்க மாதிரி இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அது வந்து 12 அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நீல திமிங்கலத்தின் எடை வந்து 30 யானை, இதுலேயே 3 லெட்டர் வருதா. ஸோ 30 யானைகளின் எடைக்கு சமம் 3 பேருந்துகளின் நீளத்திற்கு சமம். அடுத்து பொதுத்திராசு, படித்தர நிறைகளோடு. பொதுத்திராசுனா நார்மலாக கடைகளில் யூஸ் பண்ணுறது, மினிமம் 5 கிராம் அளவு வரை துல்லியமாக வந்து அளக்க முடியும். அடுத்து இயற்பியல் தராசு. இயற்பியல் தராசுனா ஃபிசிக்ஸ் லேபில் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ மில்லிகிராம் அளவில் 10 மில்லிகிராம்லேருந்து மில்லிகிராம் அளவில் அளக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து வந்து எண்ணியல் தராசு டிஜிட்டலு, இதுவும் 10 மில்லிகிராம்லேருந்து அளக்கிறதுக்கு வந்து பயன்படுது. சரியா. அடுத்து சுருள்விழி தராசு, இது வந்து இந்த புவியீர்ப்பு விசையை யூஸ் பண்ணி அது வந்து செயல்படக்கூடியது. இது வந்து எஃகு சுருள்வில் தான் வந்து இதில் பொருத்தப்பட்டிருக்கும். சுருள்வில் விரிவடையின் தொலைவிற்கு நேர்த்தகவில் அமையும். இது வந்து ஹூக்ஸ் விதி, அப்படின்னு ஹூக் மாதிரி தானே இருக்குது. ஸோ ஹூக்ஸ் விதிப்படி இயங்குகிறது. இது கூட கேட்கலாம், ஹூக்ஸ் விதிப்படி இயங்குகிறது எது, சுருள்வில். அடுத்து நிறை எடை வேறுபாடு வந்து புவியீர்ப்பு விசையை சார்ந்து தான் அமையும். ஸோ இது வந்து புவியீர்ப்பு விசை எவ்வளோ நமக்கு தெரியும், 9.8. சரியா. ஜியோட வேல்யூ 9.8. ஸோ அதோட ப்ராப்ளம்லேயே பார்த்துருவோம். புவியில் ஒரு மனிதன் நிறை எவ்வளோ அப்படின்னா 50 கிலோகிராம். அப்படின்னா அவனோட எடை எவ்வளோ, எடைனா புவியீர்ப்பு விசையும் சேர்ந்துடும். ஓகேவா. ஸோ எடை எவ்வளோ அப்படின்னா வந்து உண்மையான ஒருத்தனோட வெயிட்டு அப்படின்றது வந்து நிறை தான். புவியீர்ப்பு விசை தான் வந்து அதை வந்து எடையாக மாற்றுது. சரியா. ஸோ 50 × 9.8 போச்சுன்னா 490 நியூட்டன். அடுத்து நிலவில் ஈர்ப்பு விசை வந்து புவியீர்ப்பு விசை விட 1/6 மடங்கு, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 1/6 மடங்கு தான் இருக்குது. அதனால தான் நிலவில் வந்து மனுஷன் வந்து பறக்கிறான். ஸோ அதே புவியீர்ப்பு முடுக்கமாக எவ்வளோ தான் இருக்கும், 1.63. அதாவது 9.8 இருக்குல்ல, 9.8 வந்து 6ஆல் டிவைட் பண்ணிடுங்க, 1.63 வரும். அவ்வளோதான் புவியீர்ப்பு முடுக்கமும் அவ்வளோ கம்மியாயிடும். சரியா. அப்போ 20 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை பூமியில் 688 நியூட்டனாக இருந்துச்சுன்னா நிலவில் 114 நியூட்டன், அதாவது 6ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் வந்து நிலவில் இருக்கும். அதே மாதிரி நிலவில் வந்து அவனோட நிறை அதே தான் இருக்கும், நிறை வந்து மாறாது. புவியீர்ப்பு விசையை பொறுத்து எடை மட்டும்தான் மாறும். சரியா. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ரொம்ப பேசிக்ஸு, வேறு எதுவும் கிடையாது. அடுத்து
துல்லியத்தன்மையை சரிபார்ப்பது வந்து ரொம்ப முக்கியம். அளவீடுகளை மீண்டும் மீண்டும் செய்து சராசரி கண்டுபிடிப்பதன் மூலமாக தான் பிழையை சரி பண்ண முடியும், துல்லியத்தன்மையை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வேறு எந்த ஒரு அலகினாலும் அளவிட முடியாத அளவுகளை தான் வந்து அடிப்படை அளவுகள், நீளம், நிறை இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து பரப்பளவு கன அளவு வந்து வழியளவுகள். அலகு என்பது தெரியாத ஒன்றோட வந்து கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து அலகு. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு இதெல்லாம் பொருளின் அளவுலாம் வந்து அடிப்படை அளவுகள். அதுதான் வந்து 7 அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை அளவுகள் மொத்தம் 7. ஓகே, ஒரு வானியல் அலகு, ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்றது 1.496 × 10^11. ஒளியாண்டு 9.46 × 10^15. ஒரு ஆங்ஸ்ட்ராம்ன்றது -10 விண்ணியல் ஆரம் அப்படின்றது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களுக்குடைய தொலைவை அளவிடும் அலகு. அதாவது சூரிய குடும்பத்துக்கு வெளியில் அங்கங்கே கிடக்கும்ல அந்த வானியல் பொருட்களோட அளவெல்லாம் அளக்கிறதுக்கு தான் விண்ணியல் ஆரம் மேம்படுது. அடுத்து வந்து பருமனின் எஸ்ஐ அலகு வந்து கனமீட்டர். ஸோ வந்து 1 ml அப்படின்றது 1 cm3. திருகளவின் மீச்சுற்றளவு 0.01 mm. வெர்னியர் அளவுக்கு 0.1 mm, அதை தான் சென்டிமீட்டரில் 0.01 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பொது தராசினை பயன்படுத்தி 5 கிராம் வரைக்கும் அளவிலாம். இயற்பியல் தராசினை பயன்படுத்தி வந்து இதுலேயே வந்து 1 மில்லிகிராம் வரைக்கும் வெவ்வேறு இதில் டிஃப்ரென்ஷியேட்ஸ் வந்து இருக்குது. எண்ணியல் தராசில் பயன்படுத்தி 10 மில்லிகிராம்லேருந்து அளவிடலாம். அடுத்து மில்லிமீட்டர் தான் இருக்கிறதுலே சின்னது. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். அளவுகள் அளவிடும் நாடா, மீட்டர் அளவுகள் எல்லாம் வந்து எந்த அளவை பயன்படுத்துது அப்படின்னா வந்து நீளம். ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது வந்து 10 குவிண்டால். பார்த்தோம் இல்லையா? அதாவது 1000 கிலோகிராம் 10 குவிண்டால். எது வந்து நிறைய அளவிடும் கருவி அல்ல, இது வந்து எடையை அளவிடும் கருவி. சரியா? இது மட்டும்தான், மற்ற எல்லாமே நிறைய தான் அளவிடும். அடுத்து நீளம் அழுத்தம் அளவு வந்து மீட்டர். 1 கிலோகிராம் அரிசியின் அளவிட பொது தராசு பயன்படுகிறது. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட வெர்னியர் அளவு கருவி. மெல்லிய கம்பிக்கு வந்து திருகலவி. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை அப்படின்றது வந்து 10 மில்லிகிராம். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு வந்து இது வந்து தப்பு. கிலோமீட்டர் என்பது எஸ்ஐ அலகு முறை வந்து மீட்டர் தான். கிலோமீட்டர் வந்து எஸ்ஐ அலகு கிடையாது, மீட்டர் தான் எஸ்ஐ அலகு முறை. நாம் நிறை என்பதற்கு பதிலாக எடை என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம், இது கரெக்டு. இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது. அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 கெல்வின் இடைவெளி ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கெல்வின் அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்னியர் அளவின் உதவியால் 0.1 mm அளவிற்கும், திருகளவின் மூலம் 0.1 mm அளவிற்கும் துல்லியமாக கணக்கிட முடியும். கரெக்டு. நீளம் மீட்டர், நிறை கிலோகிராம், காலம் வந்து வினாடி, வெப்பநிலை வந்து கெல்வின். திருகளவி வந்து நாணயத்தாக, வெர்னியர் அளவி வந்து கிரிக்கெட் பந்துக்கு, சாதாரண தராசு வந்து காய்கறி அளக்க, மின்னணு தராசு வந்து தங்க நகைகளுக்கு அளக்கிறதுக்காக பயன்படுது. அடுத்து ஒரு பையின் நிறை வந்து 10 கிலோகிராம் அப்படின்னா அறிவியல் பூர்வமாக சரியாக வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 கிலோகிராம் நிறை, ஓகேவா? 10 கிலோகிராம் நிறை அப்படின்றது அறிவியல் பூர்வமாக கரெக்டு அப்படின்றாங்க. அன்றாட வாழ்வில் நம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை மாற்றி பயன்படுத்துகிறோம், அதுவும் கரெக்டு தான். 0 டிகிரி செல்சியஸ் 273.16 கெல்வின், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்து வந்து செல்சியஸ் என்ற அளவை கெல்வின் அளவிற்கு மாற்றும்போது 273 கூட்ட வேண்டும், அதுவும் கரெக்டு. 2 வான்பொருட்கள் இடையே உள்ள தொலைவு வந்து ஒளியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வானியல் பொருட்கள் அங்கங்கே கிடக்கிறது இது எல்லாமே வந்து விண்ணியல் ஆரம். சரியா? அடுத்து ஒளியானது தொடர்ந்து ஒரு ஆண்டு செல்லக்கூடிய தொலைவு தான் ஒரு ஒளியாண்டு. அடுத்து இனியன் ஒரு ஒளியாண்டு என்பதை 9.46 10^15 எனவும் 9.46 × 10^12 கிலோமீட்டர் எனவும் ரெண்டுமே கரெக்டு தான். 10 மீட்டரில் மாற்றும் போது இந்த அளவு வந்துடும். அடுத்து வந்து ஒரு ரப்பர் பந்தின் விட்டத்தினை அளவிடும்போது முதன்மை அரணுக்களின் அளவு வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ அது என்ன பண்ணணும், 7 + வெர்னியர் ஒன்றிப்பு வந்து 6. ஸோ 6 × இது வந்து இது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இது மில்லிமீட்டரில் மாற்றிடுவோம். ஸோ 70. இங்கே மில்லிமீட்டரில் போடும்போது 0.1 தானே போடுவோம், போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து அதில் வந்து திருத்தம் எதுவுமே கிடையாது. ஸோ வந்து எதுவுமே போடலை, 0. ஸோ இதை மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். அடுத்து 5 ரூபாய் நாணயத்தின் திருகலவியால் அழைக்கும்போது குறிக்கோள் அளவு வந்து ஒரு mm. ஸோ ஃபஸ்ட்டு 1 போட்டாச்சு. ப்ளஸ் தலைக்கோள் ஒன்றிப்பு 68. ஸோ 0.01 போட்டோம் அப்படின்னா வந்து ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து 98 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளின் நிறையை காண்க. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து எடை.
நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நிறை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து 9.8ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டாக? அவ்வளோதான். அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.